ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி எப்படி ஹார்மோல் ஹைட் எடுக்கலாம், அது எப்படி கரெக்டாக வரையலான்னு பார்க்கலாங்க. ப்ளவுஸோட 4 அளவுமே போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட ஹிப் சைஸு 30 இன்ச்சு, நான் 7.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். 4ஆக பிரித்து 7.5 கூட டாட்டுக்காக 1 இன்ச்சு சேர்த்து 8.5 இன்ச்சு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு நெக்கோட வித்து 2.5 எடுத்துக்கிறேன் நான். அடுத்தது ப்ளவுஸோட ஷோல்டர் அளவு. ப்ளவுஸில் ஷோல்டர் அளவு 2.25 இன்ச் இருக்குது. ஸ்டிச்சஸ்க்காக 3/4 இன்ச்சு கூட்டிக்கிறோம். 1/4 இன்ச்சு நெக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு ஷோல்டர் பாயிண்டில் ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்காக 3/4 இன்ச்சு கூட்டி 3 இன்ச்சு நான் வச்சுக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு இந்த ஹைட்டு தான் நான் போன ப்ளவுஸில் வந்துட்டு தோராயமான ஹைட்டு தான் போட்டிருந்தேன். இப்போது நம்ம ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி அந்த ஹைட் எடுக்கலாம் அப்படின்றது தான் போட போகிறோம். இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கிறோம். ப்ளவுஸோட பேக் சைடு ஸ்லீவுக்கு கீழே இருக்க ஹைட்டை வச்சு தான் நம்ம ஹார்மலோட ஹைட் எடுக்க போகிறோம். இந்த சைடு ஹைட்டை கீழே இருக்க அந்த ஹிப் லைன்லேருந்து வச்சு ஸ்டிச்சஸ்க்கு தேவையான அளவை கீழே ஹிப் லைன்லேயும் விட்டுடுறோம். மேலேயும் ஸ்டிச்சஸ்க்கு தேவையான அளவு விட்டுட்டு நம்ம மார்க் போட்டுக்கிறோம். இப்போது ஹார்மல் ஷேப்போட ஹைட்டு கிடச்சிச்சு. 5.25 ஹைட்டு வருது இப்போது ஹார்மல் ஷேப் ஹைட்டு. இந்த ப்ளவுஸோட சுற்றளவு 36 இன்ச்சு, 9 இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் நான். இப்போது பாக்ஸ் போட்டுக்கலாம். கிடைச்ச ஹைட்லேருந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கிறோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே நம்ம எப்படி ஹார்மோல் ஷேப்பை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். அந்த பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச்சு முன்னாடி, இந்த பாயிண்ட்லேருந்து சென்ட்ரு. ஸோ இப்போது நம்ம வரையலாம். இந்த மாதிரி லைட்டாக கர்வ் கொடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு 7.5. 7.5ன்றதை மேலே ஸ்டிச்சஸ்க்கு தேவையான அளவு விட்டுட்டு லைனுக்கு பக்கத்துலேயும் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட் விட்டுட்டு எடுக்கிறோம். ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா வருது. அந்த ஒரு புள்ளி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கரெக்டாக வரணும் அப்படின்னா ஒரு புள்ளி மேலே தூக்கி நம்ம மார்க் போட்டுக்கிறோம். ஹார்மோல் ஷேப்போட மார்க்கு. இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். இன்ச் டேப் வைக்கும் போது மேலே ஸ்டிச்சஸ்க்கு தேவையான கேப் விடணும். லைனுக்கு பக்கத்தில் வைக்காமல் 1/4 இன்ச்சு விட்டுட்டு பார்க்கணும். நமக்கு தேவையான அளவு 7.5 கிடச்சிச்சு. இப்போ சைடில் டபுள் லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நீங்கள் ஹைட் எடுக்கும் போது எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு நம்ம எடுக்கிற இந்த ஹார்மல் ஹைட்டு ஈஸியாகவே எடுத்துடலாம். ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஹைட் எடுக்கலாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இந்த வழியில் ஹைட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக அமையும். ஈஸியாக இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். யூஸ்ஃபுல் வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். பிடிச்ச வீடியோவாக இருந்துக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்குன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.